ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் கேபிஎஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஜோதிட தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலி ஜோதிட தாள்கள்னு சொல்கிறத விட ஒரு ஆன்மீக கலந்த ஒரு ஜோதிட தாள்கள் என்று சொல்லலாம். அப்படி என்ன சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத வாங்க பார்ப்பீங்க. ஜூலை மாதம் 20ஆம் தேதிக்கு பிறகு பெரிய பெரிய அதிசயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. இன்னும் குறிப்பிட்டு சொல்லடா தலையெழுத்தை மாற்றப்போகுது என்று கூட சொல்லலாம். அப்படி என்ன தலையெழுத்தை மாற்றப்போகுது, பெரிய மாற்றம் என்ன நடக்க போகுது, அதெல்லாம் தான் உங்கள் ராசிக்கு சொல்ல போகிறேன். ஆக்சுவலி சூரியன் கடக ராசிக்கு வந்துட்டாரு. கடக ராசிக்கு சூரியன் வரக்கூடிய மாதத்தை கடக மாதம் என்று அழைக்கப்படும். இதுக்கு இன்னொரு பெயர் ஆடி மாதம். ஆடி அப்படின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஞாபகம் வருவது அம்மன் மட்டும்தான். ஏடா இந்த ஆடியில் எல்லா அம்மன் கோவில்கள்லையும் திருவிழா சும்மா கோலாகலமாக நடைபெறும். இது காலங்காலமாகவே வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு ஸ்பெஷல். ஆடியில் ஸ்பெஷலாக ஆடியில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறதையும், ஆடியில் உங்கள் ராசிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் என்னென்ன நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் சிம்மம் ராசியில் பிறந்தவங்களுக்கு சொல்ல போகிறேன். சிம்மம் ராசிக்காரங்க யாராக இருந்தாலும் இந்த ஒரு வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. அதுக்கேற்ப நீங்கள் கரெக்டாக நடந்துக்குங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரகங்கள் உங்களுக்கு குறிப்பிட்டது சிலது வலுவாக இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுது. அதனால் அதுக்கு கரெக்டாக நீங்கள் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வீடியோவில் கடைசியாக ஷேர் பண்ணுறேன். அதையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. சரி, இப்போ உங்களுக்கு ஆடியில் இருக்கக்கூடிய சிறப்புகளும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய அதுவும் செய்ய வேண்டிய முக்கிய விஷயங்கள் பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதை முதல்ல வாங்க பார்ப்பீங்க. ஆடி மாதம் உலகம் முழுவதில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லையும் விழா சிறப்பாக செய்யப்படுவது இப்போ வரைக்குமே இருக்கக்கூடிய ஒரு வழக்கம். தமிழ் நாட்காட்டியின்படி 4வது மாதமான ஆடி மாதம் ஜூலை 17ஆம் தேதி தொடங்கிருச்சு. ஆகஸ்ட் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த நாட்கள் ஆன்மீகத்தில் சக்தி வழிபாட்டிற்கும் இயற்கைக்கும் விவசாயத்திற்கும் மிகவும் உகந்த நாட்களாக கருதப்படுகிறது. இது தாட்சானிய புண்ணிய காலத்தின் தொடக்கங்கிறதுனால எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக கருதப்படுது. இந்த ஆடியில் உலகம் முழுவதில் உள்ள அனைத்து அம்மன் கோவில்கள்லேயும் விழா சிறப்பாக நடக்கும். அதில் நாம் கலந்துக்கிறது அவ்வளோ நல்லது. அம்மன் வழிபாடு, நீர்நிலைகளை வணங்குறது, முன்னோர்களுக்கு திதி கொடுக்கறது, இந்த மாதிரி ஆன்மீக நிகழ்வுகள் இம்மாதத்தில் விசேஷமாக நடைபெறுவதை நீங்களும் பண்ணிங்கன்னா இதில் உங்களுக்கு நிறைய நன்மை ஏற்படும். அதுவும் இந்த மாதத்தில் அம்மன் வழிபாடோடு அம்மன் கோவில்களில் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, வேண்டுதல் நிறைவேற்றுறது, முன்னோர்களுக்கான திதி கொடுக்கறது, ஆடிப்பெருக்களை நீங்கள் முடிஞ்ச அளவு நீர்நிலைகளுக்கு போய் வழிபாடு செய்கிறது, இந்த முக்கிய நிகழ்வுகள்லாம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஆடி உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக கொண்டாட்டமாக அமையும். அதிலும் ஆடியில் செவ்வாய், ஆடியில் வெள்ளி போன்ற நாட்களில் கோவில்களில் கூட்டம் அலைமோதும். அதில் நீங்களும் போய் அம்பிகையிட்ட வேண்டிங்கன்னா வேண்டிய வரத்தை பெற முடியும். அதனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய எதையும் மிஸ் பண்ணாமல் உங்கள் விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு வழிபாடு செய்ய மறக்காதீங்க. பொதுவாக ஆன்மீக ரீதியாகவும் விவசாய ரீதியாகவும் தமிழ் கலாச்சாரத்தில் இது ரொம்ப சிறப்பானது. அப்படிங்கிறதுனால தான் இந்த மாதத்துடைய முக்கிய சிறப்புகள் மற்றும் நீங்கள் செய்ய வேண்டிய நிகழ்வுகள் குறித்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதே அம்மன் வழிபாடு தான். ஆடி பிறந்ததுலேருந்து இனி வரக்கூடிய நாட்கள் முழுவதுமே அம்மன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்ததாக சொல்லப்படுது. ஆடியில் வரக்கூடிய செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை இன்னும் சிறப்பானதாக கருதப்படுது. இந்த நாட்களில் உங்கள் ராசிக்காரங்க அம்மன் கோவில்களுக்கு போய் நீங்கள் வேண்டுதல்கள் நிறைவேற ஏதாவது வழிபாடு செய்யுங்க. அம்மனுக்குரிய சிறப்பான மாதங்கிறதுனால அம்மனுக்கு சிறப்பு பூஜை கொடுங்க. இல்லைனா குறிப்பாக உங்கள் ஊரில் காளியம்மன் மாரியம்மன் கோவில் இருந்தால் அங்கே போய் கூழ் ஊற்றுறது, பொங்கல் வைக்கிறது, இந்த மாதிரிலாம் பண்ணுங்கள். இல்லை விழா நடந்ததுன்னா அந்த விழாவில் உங்களால் முடிஞ்சதை செய்யுங்க. இந்த மாதிரிலாம் செய்ய செய்ய உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வருவதை பார்ப்பீங்க.
அப்புறம் ஆடியில் வரக்கூடிய செவ்வாய். ஆடி மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் சிம்ம ராசிக்கார சுமங்கலி பெண்கள் மஞ்சள் பூசி குளிக்க வேண்டும். இதனால் மாங்கல்ய பலம் கூடும். அதோடு ஆடி செவ்வாயில் உங்கள் ராசிக்கார பெண்கள் ஔவையார் விரதம் இருக்க வேண்டும். இது கணவனின் ஆயுளும் குழந்தை வரம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலைக்க திருமண வரம் கிடைக்க இது உங்களுக்கு உதவியாக இருக்கும். அதனால் ஆடி செவ்வாயில் சிம்ம ராசிக்கார பெண்கள் இந்த மாதிரி வழிபாட்டை செய்ய மறக்காதீங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை. ஆடியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் உங்கள் ராசிக்கார பெண்கள் கணவர் ஆயுள் நீடிக்கவும் தீர்க்க சுமங்கலி வரம் பெறவும் விரதம் இருக்கணும். ஆடி வெள்ளியில் வீட்டிலேயே அம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபாடு செய்து 4 பேருக்கு தானமாக கொடுக்கணும். அப்படி கொடுத்தீங்கன்னா கணவர் ஆயுள் நீடிக்கும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய கிருத்திகை. கார்த்திகை நட்சத்திரம் முருக பெருமானுக்கு உரியது. அதுலேயும் ஆடி மாத கிருத்திகை நட்சத்திரம் விரதம் இருக்க துவங்கி 6 மாதங்கள் கிருத்திகை விரதம் இருந்து தை மாதம் வரக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் முடித்திங்கன்னா குழந்தை இல்லாமல் தவிக்கக்கூடிய உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். ஆடி கிருத்திகையில் தமிழகம் முழுவதும் உள்ள முருகன் கோவில்களில் சிறப்பு வழிபாடு நடைபெறும். அதில் கலந்துக்குங்க. நீங்கள் இப்போ ஆடியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தைலெல்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தைக்கான தொட்டில் வாங்கிறதுக்கு ஈஸியாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. அப்புறம் ஆடியில் வரக்கூடிய அமாவாசை. ஆடி அமாவாசை முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா 6 மாதம் தர்ப்பணம் கொடுத்த பலன் கிடைக்கும். மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அதனால் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. மாதந்தோறும் வரக்கூடிய அமாவாசை தினங்களில் உங்கள் ராசிக்காரங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், அதாவது தவறியவர்கள், ஆடி மாத அமாவாசையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் மற்றும் திதி கொடுக்க மிகவும் உகந்தது. இந்த நாளில் கடற்கரை அல்லது நதிக்கரையில் மறைந்த முன்னோர்களுக்கு திதி மற்றும் தர்ப்பணம் கொடுத்தீங்கன்னா நான் சொன்னது போல் 6 மாதம் கொடுத்த பலனை பெற முடியும். அப்புறம் ஆடியில் வரக்கூடிய மிக முக்கியமான நாள் ஆடிப்பெருக்கு 18. ஆறுகள் மற்றும் நீர்நிலைகளில் புதுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதை கொண்டாடக்கூடிய விதமாக இந்த நாள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்குது. அதனால் இந்த நாளில் இயற்கை அன்னைக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிக்காரங்க காவேரி போன்ற நதிக்கரைக்கு போடும். அதுவும் புதுசாக கல்யாணமான புதுமண தம்பதிகளாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஆத்தங்கரைக்கு போய் அங்கே பூஜை செய்து புதிய ஆடை மற்றும் மஞ்சள் கயிறை மாற்றிக்கொள்வது ரொம்ப 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 நல்லது. அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆடியில் வரக்கூடிய பூரம். ஆடியில் வரக்கூடிய பூர நட்சத்திரம் தான் உமாதேவி அதுக்கப்புறம் ஆண்டாள் அவதரித்ததாக சொல்லப்படுது. இந்த நாளில் நீங்கள் அம்மனுக்கு வளையல் வாங்கி கொடுத்து உங்கள் ராசிக்காரங்க அதை பூஜை செய்ததுக்கு பின்னாடி நீங்கள் உங்கள் கைகளால் போட்டுக்கொண்டு 4 பேருக்கு வளையலை தானமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ ஒரு புண்ணியம் கிடைக்கும். அதனால் ஆடிப்புறத்தில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி சிறப்பு தினங்களும் அதில் உங்கள் ராசிக்காரங்க செய்ய வேண்டிய விஷயங்களும் இவ்வளோ நேரம் உங்களுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணதை தெளிவாக இந்த வீடியோவில் உங்கள் ராசிக்கு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பயன் பெறுங்க. இதை நீங்கள் பார்த்தது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்ததாக ஆடியில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் என்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் உங்களுக்கு கவனமாக இருக்கணுங்கிறத கிரகங்கள் மூலிமா சொல்கிறேன். அந்த பலனையும் தெரிஞ்சுக்குங்க. சிம்ம ராசினருக்கு நிறைய விரயங்கள் ஏற்படும். அதனால் விரயங்கள் ஏற்படாமல் இருக்க பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் இதெல்லாம் பதட்டம் கொள்ளாமல் இருக்க வேண்டும். பொறுமையாக இருப்பதை கடைபிடிப்பது நிறைய நன்மைகளை ஏற்படுத்தும். அதோடு உணர்ச்சி வசப்படுவது, ஆவேசப்படுவது இதெல்லாம் தவிர்ப்பது நல்லது. உறவுகளை புதுப்பித்து கொள்வது நல்லது. தாயார் தந்தை நிறைய உதவிகளை உங்களுக்கு செய்யக்கூடிய காலகட்டம் இருக்குது. அதனால் நீங்கள் அவங்களுடைய உதவிகளை ஏற்க முயற்சி பண்ணுங்கள். கடனை நினைத்து யோசித்து கொண்டே இருப்பதை தவிர்க்க வேண்டும். கண்டிப்பாக அதற்கு தீர்வு கிடைக்கும். அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய சனி வக்ர சனியாக ஆடியில் இருப்பதால் குடும்பத்தில் உள்ள உறவுகள் தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவதற்கு வாய்ப்பு ஏற்படும். கணவர்மார் உறவினர்களிடம் மிகுந்த ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். காதல் அமைப்பில் அனுகூலம் காணப்படும். ஆனால் திருமண உறவில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் திருமண உறவில் ஒரு பக்கம் கவனம் தேவை. அப்புறம் சூனியனாக நினைத்து எல்லா தெய்வங்களையும் வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். இந்த இடத்துல என்ன சொல்கிறேன்னா நீங்கள் நிறைய சூனியத்திலிருந்து தப்பிப்பதற்கு உங்களுக்கு இஷ்ட தெய்வங்கள் இருக்குல்ல அவங்கள வழிபாடு செய்வது ஏற்றத்தை தரும். அதனால் அதை செய்ய மறக்காதீங்க. சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இதெல்லாம் நடக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. அதனால் இதற்கேற்ப நடந்து கவனமாக இருங்க. ஸோ இந்த தாள்களை கண்டிப்பாக நீங்கள் பார்த்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் நம்புகிறேன்.
உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய தகவல்களை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மாட்டேற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு புதிய வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.